அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சங்கமம் 2026 குழந்தைகளுக்கான கோடை முகாமிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நோக்க உரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு பிரபு திட்ட ஒருங்கிணைப்பாளர், கல்வொட்டர் சமூக வளர்ச்சி திட்டம் அவர்களை வருக வருக என உங்களின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு மிக தொலைவில் இருந்து ஹென்றி சார் சாரை எப்படின்னாலும் கூப்பிடுங்க அப்படின்னு ஜெயராம் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே ஃபாதர்கிட்ட பேசின உடனே அவருக்கு உடல் சரியில்லை என்ற நிலை இருந்தால் கூட குழந்தைகளை உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலோடு சேலத்திலிருந்து இந்நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஆற்ற வருந்திருந்திருக்கும் முனைவர் காஷ்மீர்ராஜ் உறுப்பினர், தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சென்னை, அங்கிருந்து வருகின்ற அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள ஒப்புக்கொண்ட இன்றைக்கு சூழல் காரணமாக வர இயலாத முனைவர் ஏ ராதாகிருஷ்ணன், மேனாள் நீதிபதி, தலைவர், மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தேனி மாவட்டம், மற்றும் திருமதி கே கலைவாணி உறுப்பினர், இளஞ்சிறார் நீதி குழுமம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அருள்பணி பால்சாமி OFM இயக்குனர் RTO அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 4 வருஷமாக நம்ம கேட்குறப்போ, சார் கேட்குறப்போ எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் அவர்கள் குழந்தைகளை எப்படி பார்க்கிறார்களோ அதே எண்ணத்தோடு எங்கள் குழந்தைகளை பார்த்து அன்போடு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எப்பவும் நம்மளுக்கு இது ஒரு தாய் வீடு மாதிரி நம்மளை அரவணைத்து ஈட்டுக்கிற ஃபாதர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள திரு சாந்தி அவர்கள் வந்துட்டுருக்கிறாங்க. அவர்களை குழந்தைகள் நலக்குழுமம் திண்டுக்கல் மாவட்டம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். திரு R ராஜா உறுப்பினர், இளஞ்சிறார் குழுமம் தேனி மாவட்டம், சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். முனைவர் ஜோசப் சேவியர் இல்ல தலைவர், ஐடியாஸ் மையம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நான் எப்பயும் பெருமையாக சொல்லுவேன். அதாவது எங்கள் அப்பா அம்மாட்ட என்றைக்குமே சார் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். என்னென்னா எங்கள் அம்மா அப்பாட்ட ஒரு பெரிய சண்டை போடுவேன். என்னை வளர்த்தது ஹென்றி சார் தான் வளர்த்தார் 12ஆவதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பெரிய சண்டை போட்டிருக்கிறேன். அவர்களுக்கே பெரிய ஆச்சு, நாங்கள் தானே பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை வளர்த்தார் என்பதில் நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். என்னை ஒரு கிராமத்திலிருந்து எதுவும் தெரியாத என்னை மதுரைக்கு அழைத்து ஒரு பெரிய வழக்கிலிருந்து என்னை விடுதலை செய்து இன்றைக்கு ஒரு வழக்கறிஞராக, ஒரு நிறுவனத்தினுடைய இணை இயக்குநராக வளர்த்ததற்கு என்னுடைய வளர்ப்பு தகப்பன் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எப்போதும் எங்களை கண்டிப்போடு அன்போடு அரவணைப்போடு வளர்க்கக்கூடிய சிந்தியா அம்மா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படிலாம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகணுன்னு ஒரு கனவு இருக்கும்ல, அந்த ஒரு கனவை எங்கள்கிட்டலாம் சொல்லி சொன்ன வழக்கறிஞர் பாலமுருகன் அண்ணன் அவர்களை வருக வருக என அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலை பறையாட்டம் என்ற பயிற்சியெல்லாம் கேட்குறப்போ அகரம் நிறுவனத்தினுடைய, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடிகர் சூர்யாவினுடைய அமைப்பு, அங்கே அகரம் அமைப்பிலிருந்து கலை பயிற்சியினை சொல்லிக் கொடுக்க வருகை தந்துள்ள தங்கைகள் 7 பேர் அவர்கள் பேர் எனக்கு நிறையா தெரியலை, அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அண்ணன் பாண்டியராஜன் அவர்களை, வழக்கறிஞர் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் குழந்தைகளை வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து குறிப்பாக ஒவ்வொரு நாள் மாலை வேளைகளிலும் அவர்களை படிக்க வைத்து இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி படிக்க வைக்கக்கூடிய அந்த மையத்தினுடைய ஆசிரியர், அக்கா, அம்மா யாராக இருந்தாலும் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எங்கள் மக்கள் கண்காணிப்பகத்தின் கணக்குத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பைசன் அண்ணா அக்கா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு முழுமையாக
உடனிருந்து என்னோடு பயணப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜெயராமன் அவர்களையும் மற்றும் பிரியா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் ஆர்டியூவில் எங்களுக்கு கூடவே இருந்து பயணிக்கக்கூடிய கண்ணன் சார் அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய அம்மாமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சோறு போட்டு வளர்ப்பாங்களோ அதே மாதிரி அந்த பாச உணர்வோடு ஒவ்வொரு துளி ஒரு டீ கொடுத்தா கூட அதில் ஒரு அவ்வளோ பெரிய அன்பு இருக்குது. அந்த அன்பை எப்போ வந்தாலும் ஒரு துளி கூட கவராமல் எங்களுக்கு காமிக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றியும் இந்த நேரத்தில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்ற நோக்கத்துக்கான நம்ம குழந்தைங்க 120 பேர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த 8 நாட்களில் நம்ம கிராமங்களில் கற்றுக்க முடியாத இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு கற்றுக்க சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து இந்த ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ஸோ அதிலிருந்து 120 குழந்தைகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மனோன்மணியம் அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி தேவபாலன் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன்.